பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் விளையாடியே இந்த சீரீஸில் நீங்கள் இந்த மாதிரி விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு டைமில் போத்தாங்க போகிறோம் எது இல்லை இல்லை கிளம்ப தானேங்க போகிறோம் சரி ரிட்டையர் ஆக போகிறோம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயர் வர போகிறாங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா பேசியிருந்திருக்காரு. இந்திய அணி 5 முட்டை அப்படின்னு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி 4-1 அப்படின்னு ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சீரிஸ் வின்க்கு அப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பேசுறாருன்றது பார்க்க தான் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. மாட்டடி மகேந்திரன் அன்பு அழைக்கப்படும் ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வென் யூ வின் அ டெஸ்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸுங்க. அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்கணும்னா எல்லாமே உங்கள் பக்கம் நடந்திருக்கணும். இப்போ T20 ஓடிஐன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு லக் அடித்தா போதும், ஒரே பாலில் நம்ம வந்துட்டு டாட் பாலை போட்டு அந்த பால் அடிக்க விடாமல் நம்ம வந்து மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் பக்கம் நடக்கணுங்க. லாட் ஆஃப் திங்ஸ் வி டிட் ரைட் த்ரூ த மேட்ச். அதாவது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப சரியாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் இந்த வெற்றியும் கிடச்சதுங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு ரோஹித் சர்மா. அடுத்தவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய ஆப்சென்ட் ஸ்டார்ஸுங்க, உங்களுடைய ஸ்டார் ஸ்டட்டட் இந்தியன் கிரிக்கெட் டீமில் முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் இந்த மேட்சை வந்து ஆடலை, இந்த சீரீஸை வந்து ஆடலை, அவங்களாம் இல்லாமையும் நீங்கள் இந்த கப் அடித்ததை வந்துட்டு எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கிளம்ப தான் போகிறோம். யாரும் இங்கே வந்து இந்திய கிரிக்கெட் டீமில் இடத்த தக்க வச்சு உட்காந்துக்கிட்டு 25-30 வருஷமாக இருக்க போகிறது கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பசங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷார்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அவ்வளோ இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்லாம் விளாடாத பசங்க. பட் அவங்க இந்த மாதிரி கிரிக்கெட்டை வந்து நிறைய விளையாடிருக்காங்க. இந்த மேட்ச் ஆனால் விளாடாமல் இருந்திருக்கலாம், இந்த இங்கிலாந்து கூட விளாடாமல் இருந்திருக்கலாம், பட் காம்படிட்டிவ் கிரிக்கெட்டை அவங்களும் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய தினசரி கிரிக்கெட் வாழ்க்கையில். அதனால் அவங்கள இப்போலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த கேமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நீ வந்தால் எவ்வளோதான்ப்பா வித்தியாசம், இது மட்டும்தான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு, ப்ரெஷருக்கு அடியில் விளாடும் போது எப்படி இருக்குன்றதை செக் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப அவசியமானது. அவங்க வந்து ப்ரெஷருக்கு அடியில் சூப்பராக விளையாடி காட்டியிருக்காங்க இந்த மேட்ச்சில். அதனால் ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்ன இவர். கிரெடிட் கோஸ் டு த என்டையர் டீமுங்க. மொத்த டீமுக்கும் இதுக்கான கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து ரன்ஸ் அடிக்கிறத பற்றி இப்போ எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அதே நேரத்தில் 20 விக்கெட் எடுத்தால் தான் ஒரு டெஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே பவுலர்ஸ் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேட்ஸ்மேன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பவுலர்ஸில் வந்துட்டு இந்த நியூ பாலில் வந்து எப்படி ஒரு டிஃபரன்ஸை மேக் பண்ணுறது, ஸ்பின்னர்ஸ் எந்தெந்த மாதிரி அவங்களுடைய ஹேண்டியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறது அப்படின்றத எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குல்தீப்பை பற்றி நம்ம வந்து குறிப்பிட்டு கேட்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, யாரு நம்ம குல்தீப்பா, அவரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, we know he has a lot of potentialங்க, அவருக்குள்ளே வந்து நிறைய திறமை இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குதுங்க. இந்த இன்ஜுரிக்கு அப்புறம், இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறாரு பாருங்க, இன்னும் நிறைய போடுறாப்புல. ஏன்னா இந்த இன்ஜுரி வந்தால் அதுக்கப்புறமா திரும்ப வந்து பவுலிங் போடும்போது நல்லா பால் டேர்ன் ஆகுமாமே, அப்படியா நானும் என் முட்டையை வச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் நல்லா விளாட்றாரு, ஒரு பாலை நல்லா டர்ன் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மோஸ்ட் ப்ளீஸிங் வாஸ் இஸ் பேட்டிங்க. அதாவது அதெல்லாம் விட தாண்டி இந்த பேட்டிங் ஆடினார் பாருங்க, இன்னைக்கு காலையில் தான் அவுட்டு, நேற்று ஆடினார் பாருங்க ஒரு 30 ரன்னு, அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல, என்ன கணக்குனே தெரியல, அந்த மாதிரி திடீர்னு பேட்டிங்லேயும் அசத்துறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, எசக்கு பெசக்கு ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய தூரம் இருக்குதுங்க அவர் போக வேண்டியதுக்கு. இப்போவே நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டாம், கண்டிப்பாக அவர் ரொம்ப தூரம் இன்னும் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஆன் த பவுலர்ஸ். அந்த பவுலர்ஸே வா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் அவர்கிட்ட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுங்க. டேலண்ட் இருக்குது, ஷாட்ஸ் இருக்குது, பவுலர்ஸை ப்ரெஷருக்கு அடியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இவர் நிறைய கிரியேட் பண்ணிடுறாரு. அவங்க என்ன நம்மளை ப்ரெஷரில் போடுறது, நம்ம போடுவோம் அவங்க ப்ரெஷர் குக்கருக்குள்ளே அப்படின்ற மாதிரி சில ஷாட்லாம் ஆடுறாப்புல. அதனால் நிறைய தூரம் வந்திருக்கிறாரு, இன்னும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்றது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதையே அவர் இன்னும் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். டாப் லெவல் சீரீஸ் அவருக்கு இந்த சீரீஸு. இன்னும் நிறைய ரன்கள் அவர் அடிப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாப்புல தலைவன். ரோஹித் சர்மாவுடைய ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை உங்களுக்கு துங்கல் பலம். ஓகே பாய்.